ஒரு வரலாறு தன்னை உருவாக்கி கொள்ள தனக்கென ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. விதிவிலக்கு இல்லாத அந்த விதியின் கீழ் அவனை செப்பனிட தொடங்கி ஒரு பெரும் ஆளுமையை இந்த உலகிற்கு தர ஆயத்தமும் செய்கிறது. அப்படித்தான் நம் நாயகனும் வெறும் கால் கொண்டு வீதியில் விளையாடி நண்பர்களோடு நடனமாடி பாலபருவம் கடந்த பின்பு கலைத்தாயின் கரம் பிடிக்க வெறுங்கையோடு சென்றவருக்கு அதே வெறுங்கைதான் மிச்சமுமாகிறது. காத்திருந்த காலமெல்லாம் விழலுக்கு இறைத்த நீரென வீணாய் போனதை நம்ப மனம் மறுத்தாலும் உண்மை அதுவே என்று இந்த உலகம் பரிகசிக்கிறது. வென்றவனை விட தோல்வி அடைபவனுக்குத்தான் எழக்கூடிய வேகம் அதிகம். தொழில் துவங்கி அதில் தொட்டதெல்லாம் துலங்கி எதை விட்டோம் என்று நம் நாயகன் நினைத்தாரோ அதே கலைத்துறை அவரை இறுக அணைத்துக் கொண்டது. அதிகாரம் என்னும் குறும்படத்தில் அரை நிமிட நேரத்தில் அசத்தியவருக்கு அப்போது தெரிய வாய்ப்பில்லை இதுதான் தன் ஆசை இலக்கின் ஆரம்பப்படி என்று. 2 பேர் அடிச்சு கையெழுத்து வாங்க துப்பு இல்ல, காலி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. சிஎம் கேட்ட ஆரியா பேர் சொல்றது நீ சொல்லுவியா? அப்படிலாம் நடக்காம சமாளிச்சிடறேன் சார். கிழிச்ச ஏய் வாங்கியா? ஓஹோ அங்க போய் நில்லு. ஓ ஏய் எந்த காரணத்தை கொண்டு நாம மாட்டிடக்கூடாது. அதுக்காக என்ன வேணா செய்யலாம். நான் இருக்கேன். கண்டம் தாண்டும் பறவைக்கு களைப்பு என்பது ஏது? ஆசை அதிகாரத்தோடு நின்றுவிடவில்லை. தன் நெடுநாள் கனவை நெடுநாள் போர் என்னும் காவியத்தின் வழியே முழு நேர நாயகனாக தன்னை பரிணமித்திருந்தார். என்னையா சொல்ற? எப்படி வர சொல்ற? எந்த மூஞ்சோட ஊருக்குள்ள வர சொல்ற? 40 வருஷமா நான் கட்டி ஆண்ட ஊர்ல ஒரு சின்ன பையன் என் தம்பிய போட்டிருக்கேன். அந்த ஊருக்குள்ள அவனை போடாம நான் வரமாட்டேன். முதல்ல அவனை போடு, அப்புறம் நான் ஊருக்குள்ள. சொல்லிட்டே அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன் சங்க அறுக்கிறன. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவனை போடணும், அவனை போடு. அண்ணே குமாரனே, என் ஊருக்காரனா பார்க்குறேன், என் அண்ணன் தம்பியா பார்க்குறேன். இந்த அரசாங்கம் என் ஊரை காப்பாற்றிடும், என் சனத்தை நான் காப்பாற்றிடுன்றக்காண்டி நான் போகிறேனே. நீ என் ஊரை பார்த்துக்கின்ற நம்பிக்கையிலானே போகிறேன். டேய் நிறுத்துக்கடா, இறங்கடா. எந்த காலத்துல இந்த பாதை வந்தீங்க? உடனே இறங்கடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், இறங்கடா. அண்ணன் வந்துட்டார்ல, சுற்றுவாங்களாம்ல. இப்ப சுடுங்கடா பாப்போம். பிரச்சனை நான்ப்பா தூக்கிட்டு போச்சு. அண்ணே பாத பிரச்சனை செத்தது நம்ம தம்பி மட்டும் இல்ல, எங்க அப்பன் செத்துருக்கான், இவங்க அண்ணன் செத்துருக்கான். நீங்க ஒரு ஆள் மாறிட்டா எல்லாம் மாறிடுமா? அதைத்தான் நானும் சொல்றேன். உங்க அப்பையும் செத்துருக்கான், அவங்க அண்ணன் செத்துருக்கான், என் தம்பி செத்துருக்கான். செத்த வரைக்கும் போதும்டா. இனிமேலாவது ஒத்துமையா இருப்போம். விடுங்கடா. அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாதுண்ணே. எங்களுக்கு கௌரவ பிரச்சனை, எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? அவனே பணத்தை தூங்குடா. நானே பணத்தை தூக்குறேன், தடுக்கிறவன் தடுத்து போடுறான். வாழ்வில் அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். மக்கள் நாயகன் திரு ராமராஜன் அவர்களின் நட்புறவால் நம் நாயகனின் வெள்ளித்திரை பயணம் சாமானியனாக இனிதே ஆரம்பமானது. ஏற்கனவே முதல்ல வெட்டு குத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல நீ வேற எப்படி பேசிட்டு இருக்க? முதல்ல அன்பா பேசி பழகுப்பா மக்கள்கிட்ட. அன்புக்கு பேர் போன ஊரியா மதுரை. என்னம்மா கோட்டை காலேஜ்லயே கலத்தி கொடுக்காம அப்படியே வந்துட்டேன். அப்பே சங்கரன் தூங்கிட்டு வராரு பாருங்க. ஏ சங்கரா, ராத்திரி பகல்னு முழிச்சு என்ன படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் டிகிரி வாங்கியிருக்கேன். இப்ப கூட அவரு தூங்கல, என்ன பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காரு. சங்கரனா
அப்பன பேர் சொல்லி கூப்பிடத்தான் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தாங்களா? பேருக்குதே கூப்பிடுதானப்பா. சரியா சொன்னீங்க. சத்தம் போடாம வாங்கய்யா. என் மகன் என் பேர் சொல்லி கூப்பிடாம வேற யார் பேர் சொல்லி கூப்பிடும்? நீ கூப்பிடுமா? சங்கரா சங்கரா சங்கரா. நடிப்பென்னும் பெருவழிக்காட்டில் கக்கன் என்னும் வரலாற்று காவியத்தில் பஞ்சாயத்து தலைவராக அதகலம் செய்தவரை அப்பொழுதுதான் மெல்லமாய் திரும்பி பார்த்தது திரைத்துறை, யார் இந்த புதுமுகம் என்று. தாயே, உனக்கு ஒரு கும்பாசியம் பண்ணணும். அடுத்த வருஷமே ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுக்குறேன் சாமி. நீதான் பாத்துக்கணும் தாயே. காலகாலமா இருக்கிற சம்பிரதாயத்தை நீங்க எப்ப மாத்துறீங்க? அவங்கவுங்க குளத்துல அவங்கவுங்க தண்ணி ஊத்திட்டுப்பா. அந்த வேலை பசங்க இல்ல, பசங்க இருந்தா ஒண்ணு கூட அடியே தண்ணிப்பட்டு வராது. எங்க குளத்துல தண்ணி எடுக்க கூடாது, அதெல்லாம் முடியாது, வெட்டி போடுவான். என் பெரியவர பேச நிற்பாட்டுங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசும்போது குடும்பம் அதெல்லாம் சொல்ல தண்ணிக்கு இப்படிதான் வருஷம் அடிச்சுட்டு சாவிங்க. ஐயா, அவங்க வந்து தண்ணி எடுத்தா நம்ம இங்க போய் தண்ணி எடுக்கிறது, அப்புறம் தீட்டா உங்களுக்கு தெரியாதா? அவரை இருங்கப்பா, எந்த காலத்துல இருக்கீங்க? மனுஷனுக்கு மனுஷன் என்ன பார்த்துட்டு அது குடிக்கிற தண்ணியில நானும் அம்பலக்காரமா, நீங்க வெட்டுறதா இருந்தா என்ன வெட்டுங்க. இவங்க எல்லாத்தையும் நான் தான் கூட்டு வந்தேன். சமாதானப்படுத்தலாம்னு கூட்டிட்டு வந்தா ஆளாளுக்கு அவட்டிட்டு இருக்கீங்க. காலகாலமா ஆயத்தான பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு புதுசா அதெல்லாம் மாத்த முடியாது. தம்பி, அண்ணன் சொல்றதுதான் சரி. அண்ணன் சொல்றத எதுவுமே கேட்க முடியாது. அதெல்லாம் முடியாதுங்க. நாங்க விட்டதான் செய்வோம். அவன் காலை வச்சா சத்த கொடுங்கப்பா. அமைதியா இருங்க. ஆளாளுக்கு பேசிட்டு என்னப்பா இருக்கா? அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க. இதோ அம்பலம் இருக்காரு, இவரும் இந்த ஊர் தான். அவ்வளவு ஏன், நானும் இதே ஊர் தான். அதை விட்டுட்டு வெட்டுவோம் அடிப்போம்னா என்ன வெட்டுங்க அடிங்க. என்னப்பா பேசாம இருக்கீங்க? நாங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா எங்க ஊருக்காரர் வந்திருக்காருன்னா அது எங்களுக்கு தானே பெருமை. நீங்க சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிறேங்க. குளத்துல 2 முனை இருக்குங்க. ஒரு முனையில உங்களாலே தண்ணி எடுத்துக்கிட்டோம், இன்னொரு முனையில எங்களாலே தண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. என்ன என்னத்த சொல்ல, இன்னைக்கு இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய பஞ்சாயத்து கட்டுப்பட்டு இங்க வந்து நிக்கிறாருன்னா அது நம்ம எல்லாத்துக்கும் பெருமை இல்லையாப்பா? நீ சும்மா இல்லப்பா, எனக்கு தெரியும் எல்லாம். என்னப்பா சொல்றீங்க? சரிப்பா ஐயா, நீங்க சொல்றாங்க நாங்க ஒத்துக்கிறோம். அப்புறம் ஆள் இல்லாத நேரத்துல பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா. ஆள் இல்லாதப்ப யாரும் போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா சொல்லிவிட்டேன். நீங்க சொல்ல சரிதாங்க. நீங்க யாரும் போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா. நான் சொன்னதெல்லாம் சரிதானப்பா? சரிதாங்க. சரிங்க, அப்ப அர்த்தமா ரொம்ப நன்றி. வந்ததுக்கு உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இப்ப சந்தோஷமா? இயக்குனர் முத்தையா அவர்களின் இயக்கத்தில் சுல்லான் சேதுவிலும், இயக்குனர் SBS குகன் அவர்கள் இயக்கத்தில் அறம்பொருள் இன்பத்திலும், இயக்குனர் பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் தொடர்ந்து தன்னை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் நம் நாயகனுக்கு மயில் கல்லாக 83 வயதிலும் தன்னை கதாநாயகனாக கோலோச்சி கொண்டிருக்கும் திரு கவுண்டமணி அவர்களின் ஒத்த ஓட்டு முத்தையா என்ற திரைக்காவியத்தில் ஒரு ஆகச்சிறந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கும் பிறந்த நாள் விழாவின் நாயகன் திரு டெம்பிள் சிட்டி குமார் அவர்களை வாழ்த்தி பெருமை தேடிக்கொள்கிறது நண்பேண்டா நண்பர்கள் குழு.